காலை வணக்கம். என் பெயர் ஜி ரிஷிகா ஜீவன். நான் 11ஆம் வகுப்பு உயிரியல் பிரிவு படித்து வருகிறேன். நான் பேசப்போகும் தலைப்பு என்னவென்றால் சுய ஒழுக்கம் மற்றும் அதன் முக்கியத்துவம் பற்றிய உரையை ஆற்ற வந்துள்ளேன். ஒரு சிறந்த மனிதராக மாறுவதற்கு சுய ஒழுக்கம் மிக மிக முக்கியமான படிகளில் ஒன்றாகும். கல்வியில் ஒரு தொழிலை தொடர விரும்புபவருக்கு சுய ஒழுக்கம் மிக மிக தேவையானதாக கருதப்படுகிறது. சிலர் மருத்துவராக விரும்புவார்கள், சிலர் விஞ்ஞானியாக ஆக விரும்புவார்கள். இப்படியாக ஆக விரும்புவர்கள் மட்டுமே சுய ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமும் இல்லை. அனைவரும் சுய ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும். சிலர் நீங்கள் படைப்பாளியாக ஆக வேண்டும் என்று நினைத்தால், அதாவது நடிகராகவும் பாடகராகவும் ஓவியராகவும் ஆக வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் சுய ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும். சுய ஒழுக்கம் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு படிகளிலும் முன்னேற்றத்தை தருகிறது. இதை நீங்கள் சிறு வயதில் கற்றுக்கொள்ளலாம். இதை நாம் சிறு வயதில் கற்றுக்கொள்கிறோமோ அதையே பிற்காலத்தில் பழக்கமாகிவிடுகிறது. எனவே அனைவரும் சுய ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். சுய ஒழுக்கம் அடிப்படையில் உங்கள் உள்ளத்தில் வலுப்படுத்துகின்றன. எனவே நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கவும், பொருத்தமாக இருக்கவும், நேர்மையாக இருக்கவும் சுய ஒழுக்கம் தேவைப்படுகிறது. விளையாட்டை ஒரு தொழிலாக நினைக்கும் மாணவன் சுய ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும், ஏனெனில் வெற்றி பெற முடியும். எனவே அனைவரும் சுய ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும். அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி படிப்பிலும் வேலை வாய்ப்புகளிலும் சுய ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும். நம் கிரீன் பார்க் பள்ளி என்னை சிறந்த ஒரு நல்ல மாணவியாக வழிநடத்தும் என் பள்ளி முதல்வர் அவர்களுக்கும் என் ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றி. எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுணர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. என் பெயர் ஸ்ரீ சோபினி. நான் 16 வகுப்பு படிக்கின்றேன். நான் இங்கு பேசப் போகிற தலைப்பு ஏன் மரத்தை காக்க வேண்டும். முதலில் மரத்தின் அவசியம் பற்றி பார்ப்போம். மழை பெறுவோம், நலம் பெறுவோம் என்பது இன்றைய சூழலில் முக்கிய பங்காகிறது. ஒரு கட்டுரை சொல்கிறது, ஒரு ஆய்வு கட்டுரை சொல்கிறது, இப்படியே 10 ஆண்டுகள் போனால் தமிழகம் முழுவதும் பாலைவனம் ஆகிவிடும். அதாவது பாலைவனம் ஆகிவிடும். இதனை தடுக்க தான் பல அமைப்புகள் ஆங்காங்கு மலம் வளர்க்க செயல்களை செய்து வருகின்றனர். இதனை தடுக்கத்தான் பல அமைப்புகள் ஆங்காங்கு மரம் வளர்க்க ஏற்பாடு செய்கின்றனர். லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை இலவசமாக கொடுத்து மரம் வளர்க்க ஆவணம் செய்கின்றனர். அதாவது வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்பது அன்றைய வாசகம். ஆளுக்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டும் தேவை இன்று ஏற்பட்டுள்ளது. மரங்கள் இயற்கையின் கொடை. இயற்கை அன்னையின் மடியில் மலர்ந்த முதல் குழந்தையாக தாவரம் தானே. அவற்றை நாம் இல்லாமல் செய்யலாமா? அப்படி செய்தால் நாம் நன்றி கெட்டவர்கள் ஆகி விடுவோமா? வேண்டாம். நாம் நமக்காக மட்டும் சிந்திப்பதை நிறுத்திவிட்டு உலக நலனையும் எதிர்கால சிந்தனைகளின் தேவையையும் சேர்த்து சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதனைத்தான் தொலைநோக்கு பார்வை என்றும் பொதுநல சிந்தனை என்றும் கூறுகின்றனர். சுயநலத்தின் பிடியில் மாநில பெட்டிகளை சிக்கிக் கொள்ளாதீர்கள். அதாவது இயற்கையை அழித்து மரங்களை வெட்டி காடுகளை குறைத்து தன் தலையில் தானே தீ வைத்துக் கொள்கின்றனர். மரம்தான் மனிதன் மறந்தான் மரத்தை. மனிதன் மரத்தை மறந்தான். மரங்களை வெட்டி எரியாமல் மலர்களை வளர்த்து மழையை காப்போம், மழை பெறுவோம். நன்றி, வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். எனது பெயர் இ பிரதீஷா. நான் 11ஆம் வகுப்பு கலைப்பிரிவில் படித்து வருகிறேன். திருக்குறள். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகு. கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றாவது அன்றே மறப்பது நன்று. தீயினால் சுட்ட பொன் எல்லாரும் ஆறாது, நாவினால் சுட்டவிடு. துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாலே துள்ளும் மலை. யாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாக்க சோழனுக்கப்பட்டு. மலர்மிசை ஏறினால் மானடி சேர்ந்தால் நிலமிசை மீண்டு வாழ்வார். ஒழுக்கம் விளக்கம் தரான் ஒழுக்கம் உயிரினம் ஓமப்படும். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. தேவர் அணைய கயவர் அவரும் நாம் நினைவன செய்து ஒழுகலாம். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. பல்லார் பங்குபலவில் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் கடற்கை விரல். பண் எண்ணம் பாடல் கேட்கின்றேன் கண் எண்ணம் கண்ணோட்டம் இல்லாத கண். அருமை உழைத்தேன் ரசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். செயற்கை அறிந்த கலைத்து முழுக இயற்கை அறிந்த செயல். பொருளல்ல வரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்ல தில்லை பொருள். குன்றேறி யானைப்போர் கண்டற்றம் தன் கைத்தொன் குன்றாகச் செய்வான் வினை. குற்றம் வேணாய் குறி செய்து வாழ்வானை சுற்ற
வளம் பெற்று. நவில்தோறும் நூல் நயம் போலும் பயிர்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரப்பழு வெற்று. இறந்தார் அணையர் சிந்தனை துறந்தார் துணை. மிகுதியால் மிக்கவை தாம் தம் தகுதியால் வென்றனர். நினைத்தாலும் நல்லவை கேட்க அனைத்தாலும் ஆன்ற பெருமை பெறும். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விட. நன்றி, வணக்கம். என் பெயர் அஜ்மல். நான் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அன்பும் அருளும் உடைய தாயினும் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மேற்கொள் காண்பதறிவு. பல்லார் பகைகளின் பத்தற்கு தீமைத்தை நல்லார் குலத்தை விடை. பண்ணனாம் பாரதியை கொண்டு கண்ணனாம் கண்ணோட்டம் இல்லாதவன். செல்வத்தில் செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. கட்ட கசடர கற்றவை கற்றபின் நிற்கதற்கு கக. வசையொலி வாழ்வாரை வாழ்வார் இசையொலிய வாழ்வாரை வாழாதவர். துப்பாய துப்பாய தூவும் மலை. எப்பொழுது பல்லார் பகைகளில் பத்தற்கு தீமைத்தை நல்லா தொடர்க்கவில்லை. இன்மையில் இன்னாத தியாக இன்மையை இன்னாதது. குண்டேறி யானை போல் கண்கட்டால் கண்கைக்கும் துண்டாக செய்வான் விலை. பொருளல் அவரை பொருளாக செய்யும் பொருளல்ல தெல்லை பொருள். யாதனின் ஆங்கியோன் நோதல் அதனின் விதன். செயற்கை அறிந்து கிடைக்கும் குலத்திற்கு இயற்கை அறிவு செயல். நன்றி. என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடை பேச்சு என்றால் எனக்கு அலர்ஜி. அதையும் மீறி பேசுகிறேன் என்றால் அதுதான் என் வளர்ச்சி. மரங்கள் நம் வாழ்க்கைக்கு மிக முக்கியமானவை மற்றும் மதிப்புமிக்கவை. மரங்கள் நச்சுக்காற்றான கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு நாம் உயிர் வாழ தேவையான ஆக்சிஜனை நமக்கு தருகிறது. மழைநீர் உயிர்நீர் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட மழைநீர் வேண்டுமென்றால் நாம் மரங்களை வளர்ப்பது அவசியமாகும். புவி வெப்பமடைதலை பற்றி உலகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதன் ஒரே தீர்வு அதிகமான மரங்களை வளர்ப்பது மட்டுமே. மரங்களின் வேர் அமைப்பு இயற்கையால் மிகச் சிறப்பாக உருவாக்கப்பட்டுள்ளது. இது மழை மற்றும் வெள்ளத்தின் போது நிலத்தடி மண்ணை அடித்துச் செல்லாமல் தடுத்து நிறுத்துகிறது. இதனால் நிலச்சரிவு மற்றும் மண்ணரிப்பு தடுக்கப்பட்டுள்ளது. மரங்கள் மனிதனுக்கு மட்டுமா அல்ல, பறவைகள், விலங்குகள் மற்றும் பல்லுயிர் பெருக்கமும் மரங்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. மரம் வானத்தின் மீது பூமி எழுதும் கவிதை. உண்ண உணவு, ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து. அடைய குடில், அடைக்க கதவு. அழகு வேலி, ஆட கூலி. தரவ தயலம், தாளிக்க எண்ணெய். எழுத காகிதம், எரிக்க விறகு. மரம்தான் எல்லாம் மரம்தான் மனிதன் மரம்தான். கிளியை வளர்த்தேன், பறந்து விட்டது. அணிலை வளர்த்தேன், ஓடிவிட்டது. மரத்தை வளர்த்தேன், இரண்டும் மீண்டும் என்னிடம் வந்தது. ஆகவே மரங்களை வளர்ப்போம், இயற்கையோடு இயற்கையாய் ஒன்றிணைந்து வாழ்வோம் என்று கூறுகிறேன். மரங்களை ஏன் காப்பாற்ற வேண்டும் என்ற தலைப்பில் ஒரு உயிரியல் மாணவனாக நான் பேசியதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். ஓவியன் தர்ஷனா. நான் 11ஆம் வகுப்பு உயிரியல் பள்ளியில் பயின்று வருகின்றேன். கவிதையின் விரிவாக்கம். கா என்றால் கண்டறிதல், வி என்றால் விதைத்தல், தை என்றால் பிறந்ததுவல். இக்கவிதையின் விரிவாக்கத்தை முயற்றுவார் என்ற தலைப்பில் கூற வந்துள்ளேன். வாழ்க்கை தள்ளிய துயரப்பள்ளத்தில் விழுந்து கிடந்தேன். என் இயலாமை விதி மீது விழுந்தது. என்ன செய்தோம், ஏன் பள்ளத்தில் விழுந்தோம் என்று யோசித்து என் முயலாமையை கண்டறிந்தேன். முயன்றுபார் என்ற சொல்லை என் சிந்தையில் விரித்து மதிவந்து விழுந்திருந்தேன். தோல்விக்கு சமாதி கட்ட கால் தடம் பதித்து நடை போட்டேன். வெற்றி கிட்டியது. முயன்றுபார் முடிவு தெரியும், முடியும்பார் இமயம் தொடவும் முடியும் என அறிந்து வெற்றியை தொடர்ந்தேன். முடியாது என்று கூறுவது அறியாமை, முடியும் என்று கூறுவதே வலிமை என்று கூறி என் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி வேண்டுகின்றேன். நான் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உள்ளது. கற்றதினால் ஆயப்பயன்கள் வாழறிவான் நட்டால் தொழல் இல்லை. மலமிசை இயங்கினால் மானடி சேர்ந்தாருக்கு நிலமிசை நீண்டு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடுமை இல்லா. மரணம் உடன்தாயி இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. யாகாவர் ஆயினும் நாகாக காவாக்கால் சோகாக்க சொல்லெழுத்துப்பட்ட.
தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டவடு வகையில் வாழ்வாரே வாழ்வார் இசையொலி வாழ்வாரே வாழாதவர். நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்த கதை. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. பல்லார் பகைக்குள்ளின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்கை விடல். இப்பண்ணெல்லாம் பாடக்கிய வென்றில் கண்ணெல்லாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அருமை உடைத்தே ரசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். முயற்சி பெருமையாக்கும் மேற்றின்மை இன்மை புகுத்திவிடும். செயற்கை அறிந்து கிடைத்தும் உலக இயற்கை அறிந்து செயல். குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன்கை சொன் உண்டாக செய்வான் வினைய. இன்மை இன்னாத தியாதைகள் உண்மையே இன்மையே இன்னாதது. பொருளவரை பொருளாக செய்யும் பொருள் அல்ல தில்லை பொருள். குற்றமில்லனை குறி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலக. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மனம் படுத்தற்று. குற்றம் தேவரனைய கைவர் அவரென்ன மேவன செய்தொழுகலாம். தேவன் மக்களை கொள்வர் கைவர் அவரென்ன மேவன செய்தொழுகலான். மக்களை கொள்வர் கைவர் அவரென்ன மேவன செய்தொழுகலான். வேறொரு நின்றான் இடி என்றது போல் கோலோடு நின்றான் இரவு. முகநக நட்பது நட்பன்று எழுத்தென்ப இவ்விரண்டும் நட்பன்று அகநக நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் செய்தவரை ஒருத்தல் அவர் நான் நன்னையும் செய்துவிடல். ஈன்ற பொழுதில் பெரிதோர்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. செல்வத்தில் செல்வம் செறி செல்லும் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தக. ஈன்ற ஒருத்தல் அவர் நான் நன்னையும் செய்துவிடல். நன்றி. வணக்கம். நான் காஷி ரெட்டி 11ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்போது பேச போகும் தலைப்பு மரங்களை ஏன் காப்பாற்ற வேண்டும். சரி, மரங்களை காப்பாற்றவில்லை என்றால் என்ன நடக்கும்? மரங்களை அழிப்பால் காலநிலை மாற்றம், புவி வெப்பமடைதல் மற்றும் விலங்குகளின் அழிவு, மனிதன் வாழ்க்கை தரம் குறைந்தல் என பலவற்றும் நிகழும். மரங்கள் பூமியின்